நான்லாம் அழுதுட்டேன். என்ன பண்ணன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதை யாரும் எடுத்ததே இல்லை. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செம்ம எமோஷ்னல் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது. இன்னும் படம் ஹிட் ஆகணும்னு நான் அதாவது ரோடு சாலை பற்றி தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஊர் சைடு எல்லாம். அது வந்து கட்சிக்காரங்க யாரும் பார்க்கறதே இல்லை. சரி, ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டாக வராங்க எல்லாரும். அது இன்னும் கொஞ்சம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கரெக்டாக போகணும். வீடியோ ஆச்சு நல்லா வந்து பார்க்கணும். அவங்க எல்லாரும் வந்து எல்லாரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு கதை ஸ்டோரியும் பாட்டும் ரொம்ப எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. லைக் அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஓட்டு கேட்க மட்டும் தான் அவங்க கையில் போகுது. அதனால அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு பார்த்து கவர்மெண்ட் இதுக்கப்புறமாச்சும் கவர்மெண்ட் என்னாச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாருமே நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கஷ்டத்தை தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரோடு இல்லாமல் இருக்கிறது இப்பயும் இருக்கு ப்ரோ, இருக்குதான், இருக்கிறதுனால எடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீன்ல காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்னாச்சும் பண்ணணும். அதான். மியூசிக் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா நேச்சுரலாக இருந்தது. சீனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் கரெக்டாக இருந்தது. எமோஷனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் டைம்லாம் அழுகு வந்துச்சு. என்ன என்ன பேசுனே தெரியல. எந்த அளவுக்கு எமோஷனலாக இருந்துச்சு இந்த படம்? படம் மணிக்கு தெரியல, நம்ம உள்ளே இருக்கிறோம் அந்த மணிக்கு தான் இருந்துச்சு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரோடு இல்லாமல் ஆமாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தேனி பெரிய உடம்புதான். ஆனால் நம்ம ஊர் சைடில் இப்படி நடக்கணும் அப்படிலாம் வருது. இனிமேலாச்சும் இந்த மாதிரிலாம் நடக்க வேணாம். எல்லாரோட நடிப்பு எப்படி நடிப்பணியே தெரியல ப்ரோ. உள்ளே இறங்கி சொல்லிடலாம். மற்றபடி வாழ்வியல் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆமாம். எமோஷனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. 100% கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா அழுதுட்டேன். என்ன பண்ணன்னு தெரியல. வணக்கம். படம் வந்து நல்லா இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப படம் நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஊருக்கு அத்தியாவசிய தேவை என்ன, ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது வர்றது, ஒரு ரோடு, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தை வந்து பிழைச்சிரும்னு நினச்சோம். ஆனால் அந்த இடத்துல ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது படத்தோட இதே போட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது குழந்தையோடைய அம்மா இறந்துட்டாங்க, குழந்தை இப்போ வந்து நல்லா இருக்குதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. இந்த மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்த டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். படம் நல்லா வரணும். டைரக்டர் முதல் கொண்டு இல்லை, இப்போ இதை பார்க்கும்போது தான் இன்னும் இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் மாறணும். அதுதான். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது கண்டிப்பாக மாறணும். இந்த விஷயம் மாறணும். இங்கே நாங்கள் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஒரு லேடிஸாக பார்க்கும்போது, ஒரு பெண்ணாக பார்க்கும்போது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த குழந்தை இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு ஒரு அடிப்படை தேவை எல்லாமே அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரணும்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு லேடிஸாக இது பார்க்க முடியலை, வருத்தமாக இருக்குது. ஒரு அடிப்படை தேவை கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். வேறு ஒன்றும் கவர்மெண்ட் கிட்டே கேட்கல. இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தயவு செய்து அடிப்படை தேவை எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரியலாக இருந்தது. நடிப்புன்னு சொல்கிறதோட ஒரு அப்பா அம்மா ஃபீல், ஒரு குழந்தை இறந்ததுன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த அவங்க கொண்டு வந்து ஸ்க்ரீனில் காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற நான் வந்து அந்த கடைசியில் அந்த குழந்தைய வந்து அப்பா கிட்ட கொடுக்கும்போது அந்த உயிர் வந்துடும் தான் நினச்சி பார்த்தேன். அப்பா கிட்ட வரும்போது அந்த குழந்தை எப்படியாவது உயிர் வந்துடும் நினச்சேன். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஓகே, படம் நல்லா தான் இருக்குது. ரியலாக இருக்குது. அதுதான் ரியலாக இருக்குது. அவங்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினி அந்த டீமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சும்மா ஒரு சின்ன ஷாட் எடுக்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த மலை மேலே ஏறி போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இந்த படம் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும், நல்லா ப்ரமோட் பண்ணணும். நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணி எந்த அளவுக்கு எமோஷனலாக படம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, நமக்கு எல்லாமே கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு நார்மல் இதுவே ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லை. இதுக்கு யார் ஸ்டெப் எடுக்கணும்? கவர்மெண்ட்டு தான் எடுக்கணும். இல்லை அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையும் பேசி ஓட்டு வாங்க வரும்போது கேட்கும்போது அவங்க தான் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசணும். இப்போ கூட இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நடிப்புலாம் அதான் ரியலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே
சினிமாத்தனம் இல்லை. நாங்கள் அதுதான் சினிமாத்தனம் நினச்சி அந்த குழந்தை உயிர் வந்துடும் நினச்சோம். பார்த்தா அந்த குழந்தை வரல, உயிர் வரல. அது ரியலாகவே எப்படி இருந்ததோ அதே மாதிரி முடிச்சிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் நல்லா வெளிப்படுத்துங்க, எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குது.